இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். தற்போது பாலக்கோடு தொகுதியில் நீங்கள் போட்டியிடுறீங்க. இதோடு சேர்த்து 23 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சொல்லுங்கள். முதல் கட்ட பட்டியலில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் நாளை வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் தொகுதி மக்கள் சார்பாகவும் மாவட்ட மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார். இப்போ நீங்க போட்டியிடக்கூடிய அந்த பாலக்கோடு தொகுதியில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த இடத்துல ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில அன்பழகனுக்காக எந்த விதமான வெற்றி வாய்ப்பும் அங்க இல்லை. அம்மாவுடைய ஆட்சி காலம், அம்மா மறைவுக்கு பின்பாக அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல செய்த திட்டங்களை மக்கள் நினைச்சு பாக்குறாங்க. மீண்டும் தொடர்ந்து அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்பழகனுக்கு ஆதரவாக தொகுதியில் இருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். ஓகே சார். இப்போ மீதி இருக்கக்கூடிய இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய 23 வேட்பாளர்களுடைய தொகுதிகளில் எந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு உங்களோட பார்வையில இருந்து சொல்லுங்க சார். எங்களுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருப்பாங்க, அண்ணா அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 210 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும். ஓகே சார். இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ தொடர்ந்து 5வது முறையா எடப்பாடி தொகுதியில் போட்டிடுறாரு. அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? அதிமுக ஆதரவாளர்கள் மத்தியில் அது எப்படி பார்க்கப்படுது? உங்க சொந்த தொகுதியில் தானே போட்டிடுவாங்க. அந்த வகையில எங்களுடைய பொதுச் செயலாளரும் அவருடைய சொந்த தொகுதியில போட்டிடுறாரு. அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழ்நாடு மக்கள் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழலில் எடப்பாடியில் இருக்கின்ற மக்களும் அதை தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சராக இறுதி புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம், அண்ணன் எடப்பாடியாரால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைவரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று. தேர்தல் வந்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வாய்ப்பை அனைவரும் உருவாக்கி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஓகே சார். இப்போ களத்துல முக்கிய முகங்கள் தான் இந்த வேட்பாளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ அதிமுக விட மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தான் இந்த வேட்பாளர்கள் பட்டியலில் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கூட்டணி கட்சிகள் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய இடங்கள் பட்டியல முதல்ல அறிவித்திருக்கார் பொதுச் செயலாளர். அதனுடைய தொடர்ச்சியாக அனைவரும் கூட்டணி கட்சிகளுக்கு சார்ந்த தொகுதிகள் போனா மீதி இருக்கிற வேட்பாளர் பட்டியல அறிவிப்பார். ஓகே சார். இப்போ இந்த 23 வேட்பாளர்களும் ஒரு கட்சியோட அடிப்படை தூண்களா கருதப்படுற இந்த வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இந்த வேட்பாளர் பட்டியல் கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனும் அதிமுகவுக்கு தூண் தானே தவிர குறிப்பிட்ட தனிநபர்கள் அதிமுகவுக்கு தூணாக இருக்க முடியாது எல்லாமே. அதனால பொதுச் செயலாளர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கமானது கடைக்கோடி தொண்டனுக்கும் இந்த இயக்கத்தில் உரிய மரியாதை, அவருடைய உழைப்பும் இந்த இயக்கத்திற்கு தேவை. அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பொதுச் செயலாளரை முதலமைச்சராக்குவதே குறிக்கோளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஓகே சார். இப்போ பலம் வாய்ந்த 23 வேட்பாளர்களுடைய முதற்கட்ட பட்டியல் தான் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு அதிமுக தொண்டர்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு? அதிமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு வேட்பாளரும் பலம் வாய்ந்தவர்கள் தான். முதல் கட்டமாக அறிவிக்கிறவங்க மட்டும் பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறது. அனைவருமே இந்த இயக்கத்தில் இருக்கின்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற அனைவருமே பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் தான். அனைத்து பகுதியில் இருக்கின்ற தொண்டர்கள் முழுமையாக பணியாற்றி பொதுச் செயலாளர் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் பணியாற்றி அந்த பணியை நிறைவேற்றுகின்ற வகையிலே பணிகள் அனைவருக்கும் இருக்கும். ஓகே சார். நேரலையில் இந்த பெயர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.